நீங்கள் பெறக்கூடிய அபிஷேகம் உங்களுக்குள்ள 2 காரியத்தை கொண்டு வரும். ஒன்று பாவம் மன்னிப்பு, 2வது தேவனுக்காக உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வைக்கும். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது மாத்திரமல்ல, இந்த அபிஷேகத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பாவங்கிற இருள், வியாதிங்கிற இருள், மரணங்கிற இருள், பிசாசுங்கிற இருள், இப்படி இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷங்கிற ஒளியை கொண்டு போவதற்காக தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருப்பீங்கன்னு சொன்னால், தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்து பாடலாக இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கலாம். எந்த தாளந்தை கொடுத்தாலும் ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா அறிவேங்க. தேவச்சனமே, இந்த அபிஷேகம் அநேகம் ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு தான் தேவன் உங்களை அபிஷேகத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். தேவச்சனமே, இந்த அபிஷேகத்தை மூடி வைக்காதீங்க, கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. நாட்கள் பாவத்துக்கு நேரா, பிசாசோட இருளின் ராஜ்யத்துக்கு நேரா வேகமாக போயிட்டு இருக்கு. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் இருளில் இருக்கிற ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு பயன்படட்டும்.